அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்க்கப் போவது அகில உயிர்களுக்கான இயற்கை வழிபாடு. முண்டன் ஜோதிடம், இயற்கை அறிவியல் மற்றும் துளசியின் நுட்பமான ஆன்மீக இரகசியங்கள். இன்று உலகெங்கும் காடுகள் பற்றி எரிகின்றன. நெருப்பின் உக்கிரம் தாழாமல் உலகம் தவிக்கும்போது மனிதர்களின் ஆத்மார்த்தமான ஜீவகாருண்ய பிரார்த்தனைக்கு இணங்கி மழை பகவானாகிய தேவேந்திரன் மேகங்களை ஏவி மழை பொழியச் செய்வான் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. அதுவே இயற்கையின் விதியும் கூட. ஆனால் முண்டன் ஜோதிடத்தின் ஆழமான விதிகளின்படி ஒரு இடத்தில் ஏற்படும் அதிதீவிரமான வெப்ப மாறுபாடு புவியின் ஒட்டுமொத்த சமநிலையும் குலைத்து விடுகிறது. அக்னி தத்துவம் அளவுக்கு அதிகமாகி காடுகள் எரியும் போது புவியின் உள் மையத்தில் இருக்கும் பஞ்சபூத சமநிலை மாறுகிறது. இது பூமியின் அடித்தட்டுகளில் டெக்டானிக் பிளேட் பெரும் அழுத்தத்தை உருவாக்கி நிலநடுக்கம், பூகம்பம் மற்றும் ஆழிப்பேரைகளுக்கு வித்திடுகிறது. வடதுருவ மழையும் உலகளாவிய சீற்றமும். வடதுருவத்தில் பெய்யும் ஒரு பெரும் மழை அல்லது அங்கு ஏற்படும் திடீர் காலநிலை மாற்றம் வடதுருவத்தை மட்டும் பாதிப்பது இல்லை. அது ஒட்டுமொத்த உலகத்தின் காலநிலை சக்கரத்தை தலைகீழாக மாற்றும். முண்டன் ஜோதிட கணிப்பில் துருவ பகுதிகளில் ஏற்படுகின்ற தட்பவெப்ப மாறுதல்கள் உலகளாவிய கடல் நீரோட்டங்களையும் வளிமண்டல காற்று மண்டலத்தையும் பாதிக்கின்றன. இதனால் ஒரு புறம் எதிர்பாராத பெருவெள்ளமும் மறுபுறம் பேரழிவையும் உண்டாக்கும் பூகம்பங்களும் சங்கிலி தொடராக நிகழ்கின்றன. எனவே நாம் கேட்கும் மழை வெறும் ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கோ அல்லது காட்டிற்கு மட்டுமான மழையாக இருக்கக்கூடாது. புவியின் பஞ்சபூதங்களை சமப்படுத்தும் சாந்தி மழையாக இருக்க வேண்டும். துளசி ரகசியமும் அக்னி சாந்தியும். இந்த வேளையில் நம் ஆன்மீகத்திலும் சித்த மருத்துவத்திலும் பொதிந்துள்ள துளசி ரகசியத்தை நாம் நினைவு கூற வேண்டும். துளசி என்பது வெறும் மூலிகை செடி அல்ல. அது விஷ்ணு பிரியா, பேரண்டத்தின் காத்தல் சக்தியின் வடிவம். அக்னி சாந்தி. துளசிக்கு வளிமண்டலத்தில் உள்ள கதிர்வீச்சுகளையும் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை உறிஞ்சி காற்றை சுத்திகரிக்கும் பேராற்றல் உண்டு. மேகங்களில் ஏற்படும் மின்காந்த மாறுதல்களை பூமியின் அதிர்வுகளையும் சாந்தப்படுத்தும் நுண் ஆற்றல் துளசியின் அணுக்களில் நிறைந்துள்ளது. நம் முன்னோர்கள் பெருமழை வேண்டியும் பூகம்பங்கள் தணியவும் துளசி தலங்களை கொண்டு அக்னி சாந்தி யாகங்களையும் வழிபாடுகளையும் செய்தனர். துளசியின் வாசனை கலந்த காற்று வளிமண்டலத்தின் வெப்பத்தை தணித்து மேகங்களை குளிரச் செய்யும் வினையூக்கியாக செயல்படுகிறது. வடதுருவம் முதல் தென் துருவம் வரை காடுகளின் எரிமலையாய் உருவெடுக்கும் வெப்பம் தணியவும் பூமியின் அடித்தட்டுகள் அதிர்வின்றி சாந்தமடையவும் உலகம் முழுவதும் வாழும் மனிதர்கள் ஒன்றில் இணைந்து பிரார்த்திக்க வேண்டும். இப்போது எல்லோரும் ஒரு கணம் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். மனதில் நினைக்கும் கூட்டு பிரார்த்தனை எப்பொழுதும் பலிக்கும். தேவேந்திரனே, மழை பகவானே, உன் கருணை மேகங்களை இறக்கி அனுப்பு. எரியும் காடுகள் குளிரூட்டும். பூமியின் அடித்தட்டுகள் சாந்தமடையட்டும். வடதுருவத்தின் சமநிலை காக்கப்படட்டும். துளசி அன்னை அளிக்கும் காத்தல் சக்தியால் அக்னியின் உக்கிரம் தணிந்து அகிலத்து உயிர்கள் அனைத்தும் பேரமைதியையும் வாழ்வாதாரத்தையும் பெறட்டும். மனிதனின் சுயநலமற்ற ஜீவகாருண்யம் நிறைந்த பிரார்த்தனைக்கு பேரண்டத்தை அசைக்கும் சக்தி உண்டு. அக்னியும் நீரும் வாயுவும் நிலமும் ஆகாயமும் மீண்டும் தங்களுக்குள் சமநிலை அடையட்டும். துளசியின் தூய்மையோடும்
மழையின் கருணையோடும் இந்த பூமி தாய் மீண்டு வருவாள். மண் குளிரட்டும், பஞ்சபூதங்கள் சாந்தமாகட்டும், உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழட்டும். அகத்திய மாமுனிவர் பொதிகையில் நின்று பூமியை சமப்படுத்தியது போல் இந்த பிரார்த்தனை அகிலத்தை சமன்படுத்தி எரியும் தீயை தணித்து நிலத்தை குளிரூட்டச் செய்யட்டும். நன்றி, வணக்கம். நாம் மீண்டும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.